மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்க என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல பார்க்கிறோம். இந்த சம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க தாங்கள் தேவை. English, 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த புக்ல வந்து ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா நேர் மாடல், எதிர் மாடல், அதாவது டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒரு மெத்தடும் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா மெத்தட்னா P1 D1 H1 by W work 1 equal to P2 into D2 into H2 by work 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சமம் வந்து ஃபார்முலா மெத்தட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நம்ம ஒரு கால அட்டவணை போட்டுக்கலாம். ஒரு அட்டவணை போட்டுக்கலாம் அப்படின்னா அவர் டே எடுத்துக்கலாம். அதாவது ஆட்கள், வேலை நேரம், நாட்கள். ஃபர்ஸ்ட் 210 நாள் கொடுத்துருக்காங்க, அடுத்து 12 மணி நேரம், அடுத்து 18 நாள். இங்க வந்து அதே வேலை நாளொன்றுக்கு 14 மணி நேரம், 20 நாட்கள். எத்தனை ஆட்கள் கேட்டாங்க. இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதிக்கலாம். ஃபார்முலா படி 210 into 12 into 18 equal to x into 14 into 20. இப்போ x மட்டும் வச்சுட்டீங்க, பிறகு கொண்டு வந்தா சரியா போயிடும். 210 into 12 into 18 by இந்த பக்கம் வந்து 14 into 20. 0 கட் பண்ணிக்கலாம். 7th டேபிள் கட் பண்ணா 2, இது வந்து 7, சாரி 3, 3 21. இதை நம்ம 2ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இது 6 கிடைக்கும். இதை நம்ம வந்து 2ஆல கட் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் 3 கிடைக்கும். அப்ப 9 into 18. அப்ப எத்தனை 9 மிச்சம் 7, 9 7 16 நாட்கள். அப்ப நமக்கு வேலை முடிக்கிறது எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் இருந்தால் 162 நாட்கள். இதுதான் இந்த சமூகம் ஆன்சர். தேங்க்யூ.